வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 4th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சிறப்பு குழு விசாரணைக்கு மறுப்பு, அதானி குழுமம் தொடர்பான விவகாரம். ஸோ அதானி குழுமத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்பான சிறப்பு விசாரணை குழு விசாரணைக்கு உத்தரவிட எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லை என உச்சநீதிமன்றம் புதன்கிழமை தீர்ப்பளித்தது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் GSAT-20 செயற்கைக்கோள் இஸ்ரோ திட்டம். பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் GSAT-20 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோவின் வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா NSIL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஈரானில் குண்டுவெடிப்பு, 103 பேர் உயிரிழப்பு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் சுமார் 2 லட்சம் பெண்கள் பங்கேற்ற மோடியுடன் மகளிர் சக்தி அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் வாழ சிறுதானிய உணவுகள் அவசியம் என்று டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு சிறுதானிய உணவுகளை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் விளையாட்டு, உடற்பயிற்சி இந்த மாதிரியான பழக்கங்களையும் கடைபிடிக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்படி செய்யும்போது அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா MS சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, ஸோ பசுமை புரட்சியின் தந்தை, அவருடைய பொண்ணு தான் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கலைச்செம்மல் விருது ஓவிய சிற்ப கலைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். அயோத்தி விழாவை முன்னிட்டு சென்னை திருமலை திருப்பதி கோவிலில் ஸ்ரீராமர் சிலை திறப்பு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. AI தொழில்நுட்பத்தால் மருத்துவ தரத்தை மேம்படுத்த முடியும் என்று IIT இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். 2 மாதங்களில் 48,000 மருத்துவ முகாம்கள், 24 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக தகவல். ஸோ தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களாக நடத்தப்பட்ட 48,000 மருத்துவ முகாம்களில் 24 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். புகையிலை பொருள் விற்கும் கடைகளுக்கு உடனடி சீல், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள்களை விற்பனை செய்யும் கடைகளுக்கு உடனடியாக நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ சீல் வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள், முதல்வர் புகழஞ்சலி. ஸோ சுதந்திர போராட்ட வீரர்களில் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோர்கள் ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தென்னகத்தின் தியாக அத்தியாயங்களை தம் வீரத்தால் எழுதிய முன்னோடிகள் வீரமங்கை வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். ஸோ இவங்களுடைய பிறந்தநாள் ஜனவரி 3ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தில்லியில் பிரதமருடன் இன்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் சந்திப்பு. ஸோ கேலோ இந்தியா போட்டிகளோட நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வியாழக்கிழமை நேரில் சென்று அழைப்பு விடுக்க உள்ளார். ஸோ அது மட்டும் கிடையாது, வெள்ள நிவாரண நிதியை கூடுதலாக வழங்குமாறும் பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளதாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். JN1 கரோனா பாதிப்பு 511ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒருவர் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. லட்சத்தீவில் ரூபாய் 1150 கோடி வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். லட்சத்தீவில் வேகமான இணையதள வசதி உட்பட ரூபாய் 1150 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை புதன்கிழமை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள். மற்றும் தமிழகத்திற்கு வருகை தந்த பின்னர் லட்சத்தீவு பயணம் மேற்கொண்டார். தலைநகர் கவராத்தியில், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, லட்சத்தீவின் தலைநகரம் கவராத்தி. அங்கு நடைபெற்ற பல்வேறு திட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கணவருக்கு பதில் குழந்தைகளுக்கு ஓய்வூதியம்,
அரசு பெண் ஊழியர்கள் பரிந்துரைக்கலாம். அதாவது திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தன்னுடைய ஓய்வூதியத்தை கணவருக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு பெண் ஊழியர்கள் பரிந்துரைப்பதற்காக மத்திய அரசு ஒரு சில இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மத்திய குடிமை பணிகள் ஓய்வூதிய விதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 படி விதி 50 கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பெண் அரசு ஊழியர்கள் இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு பரிந்துரைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 5 புதிய நாடுகள். பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் எந்தெந்த நாடுகள் கூட்டமைப்பு நாடுகளாக இருந்துச்சு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரிக்ஸில் பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா. ஸோ இதுதான் 2006 வரைக்கும் இருந்துச்சு. 2010 சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தாங்க. ஸோ சேர்ந்த பிறகு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் நடைபெற்றுச்சு. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 5 உறுப்பு நாடுகளும் புதிதாக இணைந்துள்ளன. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ஸோ பாருங்கள், ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் பேட்டர்கள் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி 4 இடங்கள் முன்னேறி 9ஆம் இடத்தை பிடித்தார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 5.5 கோடி கிராமப்புற வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை, மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. தென் புதுச்சேரியில் தான் அனைத்து வீடுகளுக்குமே குடிநீர் இணைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பெய்ரூட்டில் ஹமாஸ் துணைத் தலைவர் படுகொலை. ஹமாஸை பழிவாங்கியே தீருவோம். தங்கள் நாட்டுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினரை பழிவாங்கியே தீர்வோம் என்று இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா சூளுரைத்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஜப்பான் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இல்லையா? ஸோ இதோட உயிரிழப்பு பார்த்தீங்க அப்படின்னா 73 அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சென்னை புத்தக காட்சி தொடக்கம். அமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நிகழாண்டு முதல் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.